Hi friends, welcome to My Style Cooking channel. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி ஈவினிங் டைம்ல சுட சுட டீ அண்ட் காஃபி கூட வச்சு சாப்பிடுறதுக்கு ஒரு டேஸ்டியான போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த போண்டாவை சுட சுட சாப்பிடும்போது வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த போண்டா செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தயிர், உப்பு, பேக்கிங் சோடா இது மூணுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விடும்போதே தயிர் இந்த மாதிரி நுரைச்சி வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ நுரைச்சி வர வரைக்கும் தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி தயிரில் நல்லா பபிள்ஸ் நுரைச்சி வந்ததுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு மைதா மாவு அந்த தயிர் உப்பு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த போண்டாவை இன்றைக்கி நான் மைதா மாவில் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவு போண்டா மாவு கன்சிஸ்டன்சிக்கு பசஞ்சிக்கலாம். எடுத்ததுமே மாவில் நிறைய தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா மாவுடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகி வரும். இதுதான் போண்டா போடுறதுக்கான கரெக்டான மாவு பதம். மாவுடைய கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் மாவு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு கையால் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணி விடும்போது போண்டா உள்ள சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் வரும். அதுக்கு தான் மிக்ஸ் பண்ணி விடுறோம். 5 நிமிஷத்துக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மாவு கூட ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்தளவுக்கு கறிவேப்பிலை அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது சேர்த்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட்லாம் சேர்க்காமலும் இந்த போண்டாவை ப்ளைனாகவும் நீங்கள் செய்யலாம். பட் வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லாம் சேர்த்து செய்யும்போது போண்டாவுடைய அந்த வாசனையும் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டதுக்கு அப்புறமா கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து மாவை அந்த மாதிரி கீழே விட்டீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் விழுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் மாவுடைய கன்சிஸ்டன்சி. அடுத்து கையை நார்மல் வாட்டரில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவை கையில் எடுத்து எண்ணெயில் மாவு போட்டிங்க அப்படின்னா மாவு கையில் ஒட்டாமல் ஈஸியாக அந்த மாவு மட்டும் அழகாக எண்ணெயில் விழும். போண்டா சுடுறதுக்காக ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்து எண்ணெயை நல்லா சுடு பண்ணுங்க. எண்ணெய் நல்லா சுடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்காக போண்டா மாவை கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பாருங்கள். மாவை எண்ணெயில் போட்டதுமே பபிள்ஸ் மேலே எழும்பி வருது பாருங்கள். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு. இந்த அளவுக்கு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க போண்டா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம எண்ணெயில் போண்டா ஷேப்க்கு போட்டுக்கலாம். ஒரு 2 டைம் போண்டா மாவை கையில் எடுத்து எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் கையை நார்மல் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவை எடுத்து எண்ணெயில் விடுங்க. அப்போ உங்களுக்கு மாவு கையில் ஒட்டாமல் ஈஸியாக எண்ணெயில் விழும். போண்டா மாவை எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா 2 மினிட்ஸ் எதுவுமே பண்ணாதீங்க. 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் போண்டாக்களை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி அப்படி இல்லைன்னா மிக்ஸ் பண்ணி விட்டு போண்டாக்களை குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி போண்டாக்களை குக் பண்ணும்போது போண்டாவுடைய உள்ள வரைக்கும் மாவு நல்லா வெந்து வரும். அண்ட் சேம் டைம் போண்டாவுடைய எல்லா சைடுமே ஈவனாக ஒரே கலரில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் ஹெல்த்தியான நிறைய ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இடையில இந்த மாதிரி போண்டாக்களை திருப்பி விட்டு அப்போலாம் ரொட்டேட் பண்ணி போண்டாவை குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி குக் பண்ணும்போது போண்டா நல்லா வெந்து அதோடைய கலர் இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும். வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும் போண்டாவுடைய கலர் நல்ல ஒரு சூப்பரான கலரில் இருக்குல்ல. அதே போல் போண்டாவுடைய டேஸ்ட்டுமே செம்ம சூப்பராக இருக்கும். போண்டாவுடைய கலர் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் போண்டாக்களை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே போலவே மீதம் இருக்கிற மாவுலையுமே போண்டா செஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி. ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு. கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இந்த போண்டாவை சுட சுட சர்வ் பண்ணும்போது போண்டா வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த போண்டா கூட சிம்பிளாக ஒரு டொமேட்டோ சாஸ் சாப்பிட்லாம் ஏதாவது ஒரு சட்னியோடு வச்சு சர்வ் பண்ணுங்களா, வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. ஓகேங்க, இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த சிம்பிளான அண்ட் டேஸ்டியான போண்டா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுறீங்க. அப்படி உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் உங்களுக்கு அடுத்தது என்ன ரெசிபி வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்கிறேங்க.